நம்ம எல்லாருமே எது நடந்தாலும் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்க, எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு இல்லைங்களா? நம்ம இந்த வார்த்தையை நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கோம். இந்நேரம் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி. இந்த விதியை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். நான் உங்க சிவாதர்ஷினி. கதைக்குள்ள போலாமா? சரி. யமதர்மராஜா உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் ரொம்ப நேரமா ஒரு குருவிய பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இதை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருட பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த யமதர்மன் வந்து அந்த குருவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறத கருட பகவான் பார்த்துட்டு, எப்படியாவது அந்த குருவி எவ்வளவு அழகா இருக்கு, அதை நம்ம எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு கருட பகவான் நினைக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருவிய அந்த இடத்த இருந்து ஒரு பல்லாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு மர பொந்துல வைக்கிறாரு. அப்பா அந்த குருவியை நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த மரப்பொந்துல அதுக்கு முன்னாடியே ஒரு விஷமுள்ள பாம்பு இருக்கிறது பாவம் நம்ம கருடனுக்கு தெரியல. பாம்புனுடைய இறைச்சியா அன்னைக்கு அந்த குருவி மாறி போச்சு. இது கருட பகவானுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ யமதர்மன் வந்து உடனே கருட பகவானை பார்த்து சொல்றாரு, நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தேன். என் கண் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த குருவி பல்லாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாகத்துக்கு எப்படி இரையாகவும், இது யார் மூலயமா நடக்க போகுதுன்னு நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில அது உன் மூலயமா தான் நடந்திருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கணுமோ அது நம்ம வாழ்க்கையில கட்டாயம் நடந்தே ஆகும். ஆனா எங்க கெட்டது நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு பயந்து பயந்து இருக்கிறத விட, எதெல்லாம் நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை துணிச்சலோட செய்யுங்க. நன்றி.